இன்னைக்கு நாம நெய்வாலை மீன் சேர்த்து மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் மீன் வாங்குறதுக்காக அக்கா கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து 3 டைப் ஆஃப் மீன்ஸ் இருக்குது. இந்த 3லேயுமே நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற மீன் இது தான். இது வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. நான் அக்கா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மீன் பேர் வந்து நெய்வாலையா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 5 மீன் இருந்துச்சு. இதில் நான் 2 மீன் வந்து வாங்கியிருக்கேன். 2ம் சேர்த்து ஒரு 1.5 கிலோ வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வெட்டி வாங்கிக்கலாம். இந்த மீனில் வந்து முள்ளே இருக்காதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த புள்ளச்சரா மீன்லாம் வாங்குவோம்ல, அதில் எப்படி ஒரு சென்டர் முள் இருக்குமோ அதே மாதிரி இதில் சென்டர் முள் மட்டும்தானா. இதோட டேஸ்ட் வந்து ஆனால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மீனில் வந்து 5 துண்டு வர்ற மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயே நான் வெட்டி வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீன் நல்ல ரத்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து நான் இதை ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2-3 தண்ணி நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். நல்லா பார்க்கவே மீன் கலர்ஃபுல்லாக இருக்குது. குழம்புக்காக இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோவையும் 2 காலாக பிரித்து தொலி உரித்து வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மாங்காய் எடுக்காட்டி மொத்தம் 4 தக்காளியாக பழமாக பார்த்து எடுத்துக்கங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிடலாம். 1/4 கிலோ உரிச்சு வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். தக்காளி ரஃப்பாக வெட்டி உள்ளே சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் டிஃபன் பாக்ஸில் சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற 1/4 கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த 2யுமே நல்லா வசக்கிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து சீக்கிரம் வெந்து வரும். இப்போது எண்ணெயிலே வெங்காயம் வந்து நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சுல. இப்போ நம்ம செஞ்ச ஸ்டெப் எல்லாமே தாளிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதே தாளிப்பை நம்ம குழம்பு செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் நல்ல ப்ரௌன் கலரில் வசங்கியிருக்கிற வெங்காயத்தை தனியாக எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாதிக்கு பாதி எடுத்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதி இருக்குல்ல, அது கூட நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல உள்ளே சேர்த்துக்கிடலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் ருசி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். இப்போ எண்ணெயிலே வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா வெந்து சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இடையில வந்து நம்ம கிண்டி மட்டும் தந்துக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்து குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை மாற்றிட்டு தான் நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புளி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா கரைச்சி புளி தண்ணியை வந்து இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலாஸ் எல்லாமே புளி தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்ச முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். 10லேருந்து 15 போல் பூடை தொலி உரித்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்குதில்ல, இப்போ இதோட பச்சை வாடை நல்லா போய் முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மாங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வெட்டி நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். 5 நிமிஷம் கழிச்சு நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டை வந்து ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே பரட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த கரண்டியை வச்சு மீனுக்கு மேலே அழுத்தம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா குழம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோரி மீன் மேலே ஊற்றி விட்டுக்கிறேன் உப்பு பிடிக்கிறதுக்காக. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மீனை திருப்பி போட்டுக்கலாம். ஸ்மெல்லு நல்லா கம கமன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ரெண்டாவது பக்கமும் திருப்பினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். பாருங்கள் 2 நிமிஷம் கழித்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி செடியை நல்ல சின்ன சின்னதாக பிச்சு இந்த மேல் டாப்பில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா முதலே கொஞ்சம் தாளித்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட மீன் குழம்பு வந்து நல்லா கமன்னு சூப்பராக தயாராகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடியை ஓப்பன் பண்ணும்போது இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு வந்து நல்லா கட்டியாக பார்க்கவே நல்ல டெம்டிங்காக இருக்குல்ல. எந்த மீன் வாங்கினாலும் கட்டாயம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி நெய்வாலையே வாங்கி உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யுங்க. உண்மையிலே இந்த மீனை நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இனிமேல் நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவையாவது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.